விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மதி ஒருங்கிணைந்த சுகாதார மைய கட்டிடத்தை பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் திறந்து வைத்து உரையாற்றினார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பெரியோர்கள், தாய்மார்கள், உறவினர்கள், நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். இந்த இனிய மருத்துவமனையை திறந்து வைத்ததில் எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. அதுவும் மிக பெருமையான ஒரு தருணம். காரணம், நம்முடைய மருத்துவர் மகேந்திர சேகர் அவர்கள் பேராசிரியர் மருத்துவர் KN ரெட்டி அவர்கள் சொன்னது போன்று நல்ல ஒரு மனிதர், அதன் பிறகு மிகச்சிறந்த ஒரு மருத்துவர். இந்த இரண்டு குணங்களும் வைத்து சிவகாசி மக்கள் மட்டுமல்ல, இந்த விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பல உயிர்களை காப்பாற்றியிருக்கின்றார். அவருக்கும் சகோதரி திலகபாமா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய குழுமத்திற்கும் இங்கே இருக்கின்ற அங்கே இந்த குழுமத்திலே பணியாற்றுகின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். முதலில் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் KM ரெட்டி அவர்கள், நான் அவரை முதலில் சந்திக்கின்ற ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு, நம்முடைய மருத்துவர் ஐயாவுடன் நான் சென்று, அப்பொழுது ஐயாவிற்கு பரிசோதனை, அதாவது செக்கப் 35 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயா மருத்துவமனையில் அவரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் சாதாரணமாக கிடைக்காது. 2 நாட்களுக்கு முன்பு வாங்கிடணும். அப்படி போனாலும் அவ்வளோ பெரிய கியூ நிற்கும். அங்கே எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. காரில் உட்காந்துட்டு இருப்பேன், ஐயா போய் பார்ப்பாரு. மிகச்சிறந்த ஒரு இதய நிபுணர், அதற்கு மேல் நல்ல ஒரு மனிதர். அவரை பற்றி சொல்லியிருந்தார். இன்றும் 79 வயதிலும் 14 மணி நேரம் பணியாற்றுவது நான் சொல்ல மாட்டேன், சேவை செய்கின்ற ஒரு மாமனிதன் நம்முடைய மருத்துவர் KN ரெட்டி அவர்கள். அப்பொழுது அவர் சொன்னது போன்று ரயில்வே மருத்துவமனை, ரயில்வே ஹாஸ்பிட்டல், வேற எங்கேயுமே இந்த ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் எங்கேயுமே இல்லை. அப்போ அது நல்ல ஒரு டீம். இது போன்ற ஒரு குழு டீம் என்பது ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை தான் அமையும். இது சாதாரணமாக அமைஞ்சிடாது. அவர் சொன்னதெல்லாம் டாக்டர் கிரிநாத், டாக்டர் KM செரியன், டாக்டர் TJ செரியன், டாக்டர் பாலகிருஷ்ணன்லேருந்து, டாக்டர் KN ரெட்டியிலிருந்து, அங்கிருந்து பிறகு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் டாக்டர் கிரிநாத் அவர்கள், டாக்டர் KM செரியன் அப்போலோ சென்றார்கள். டாக்டர் KN ரெட்டி அவர்கள் விஜயா ஹாஸ்பிட்டல், அப்புறம் TJ செரியன் அவர்கள் அங்கு அவர் தனியாக ஒரு மருத்துவமனையை தொடங்கினார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொரு திசையிலே மிக அவர் சேவை செய்வது மட்டும் கிடையாது, அவர்களுக்கு கீழே நபர்களை, மருத்துவர்களை தொடர்ச்சியாக உருவாக்கிய பெருமை நம்முடைய மருத்துவர் KN ரெட்டி போன்றவர்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒருவர் தான் நம்முடைய மகேந்திர சேகர் அவர்கள். டாக்டர் மகேந்திர சேகர் அவர்கள் மருத்துவர் KN ரெட்டி அவர்களிடம் பணியாற்றவில்லை என்றால், எனக்கு முன்பு பேசினார்கள் நம்முடைய குலசேகர பூபதி அவர்கள் சொன்னது போன்று, ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். இன்று அவருடைய ட்ரைனிங் மகேந்திர சேகர் அவர்களுக்கு குரு KN ரெட்டி அவர்கள். அப்படிப்பட்ட மருத்துவர் KN ரெட்டி அவர்கள், சார், we are very, very thankful for your service to humanity, for your dedication,
and your exemplary work in bringing out doctors like Dr. Mahendra Segar, who now continues your work, your legacy, in a semi-rural place like Sivagasi. இல்லைன்னா அவர் இங்கே மதுரையில் இருந்திருப்பார். எல்லாமே மதுரையில் தான், எல்லாம் மதுரை. இல்லை இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் திருநெல்வேலி. இல்லை கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கணும்னா கோயம்புத்தூர். இல்லை இல்லை ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அப்படியே இருக்கணும், நல்லாவே இருக்கணும்னா சென்னை. இதுதான். ஆனால் இங்கே சிவகாசிக்கு வந்து நீங்கள்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க சிவகாசி மக்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல், தொற்றா நோய்கள் இருக்கின்ற பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு இந்தியா வளர்ந்துருது, ஒரு மாதிரி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தொற்று நோய், தொற்றா நோய். ஒரு காலத்தில் நமக்கு போலியோ, அதுக்கப்புறம் வந்து இப்போ மலேரியா, ஃபைலேரியசிஸ் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு நிறைய குறைஞ்சி போச்சு. போலியோ இல்லை இன்னைக்கு. இப்படி தொற்று நோய் எல்லாமே இப்போ பரவாயில்லை. இப்போ அங்கங்கே கொஞ்சம் டெங்கு அதை போன்று தான் இருக்கு. ஆனால் தொற்றா நோய்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3ல் 1 தான் தொற்று நோய், 3ல் 2 தொற்றா நோய். இருதய நோய், மனநல நோய், நீரிழிவு நோய், சிறுநீரக பிரச்சனை, இது போன்றெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உடல் பருமன், ஒபிசிட்டி, இதெல்லாம் காரணம். இப்போ பார்த்தா அன்னைக்கு பார்த்தா 18 வயது பையனுக்கு இருதய மாரடைப்பு, 18 வயது இறந்து போயிட்டான். நினைச்சு கூட பார்க்க முடியாது. 22 வயது ஒரு பெண் மாரடைப்பால் காலமானார் என்று செய்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஜிம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஜிம்னா என்ன, ஒரே நல்ல உடம்பு. 24 வயசு ஜிம்ல வேலை செஞ்சப்ப அப்படியே இறந்தது. கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுறான் ஒரு பையன், அவனுக்கு என்ன 21 வயசு, 21 டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், அப்படியே கொலாப்ஸ். அப்போ இதெல்லாம் நம்ம அடுத்தது வந்துடுச்சு, வருவோம்னு நம்ம எதிர்பார்த்தோம், வந்துடுச்சு இப்ப இருக்கிறது. அப்போ என்ன, அதுக்கு என்ன தீர்வு? 2 தீர்வு. ஒன்று, அதை தடுக்கணும். அது அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சில கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வரணும். அடுத்தது நம்ம சுய கட்டுப்பாடு. அதுக்கப்புறம் ஆனாலும் அப்படி நடந்தால் என்ன அடுத்து வாட் நெக்ஸ்ட்னா, நம்முடைய மகேந்திர சேகர் அவர்கள் இல்லைன்னா இங்க இருந்து எங்க கொண்டு போனோம், மதுரைக்கு போனோம், இல்லை திருநெல்வேலிக்கு போனோம், இந்த பக்கம் தெற்க போனோம், இல்லை வடக்கு போனோம். ஆனால் இங்கே நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, நேராக இங்கே வந்தால் போதும், உங்களை உயிரை காப்பாற்றிடுறாரு. இப்போ பார்த்தோம் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ கருவிகள் இருக்குது, மிக சிறந்த கருவிகள். கேத் லேப்ல இருந்து கார்டியோ தொராசிக் ஆப்ரேஷன் இங்கே பண்ணுறது அளவுக்கு எல்லாமே, டயாலிசிஸ்லேருந்து என்னென்ன வச்சிருக்கிறேன். சென்னையில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. அதனால் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, நல்ல வகையாக பயன்படுத்திங்க. அவருடைய சேவை மனப்பான்மை அவரெல்லாம் நிச்சயமாக நாம் பாராட்டுவோம், பாராட்டிக் கொண்டே இருப்போம். இங்கே செவிலியர்கள்லாம் வந்தாங்க, உறுதிமொழி எடுத்தாங்க, எங்களுக்கு நமக்கெல்லாம் பாட்டு பாடினாங்க, நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும், நல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா அங்கீகாரம் இல்லாத மருத்துவத்துறையில் அங்கீகாரம் இல்லாத பணியாற்றுகின்றவர்கள் யாரு? செவிலியர்கள் தான். அங்கீகாரமே கிடைக்காது அவங்களுக்கு. டாக்டர் 10 மணிக்கு, பொதுவாக நான் இங்கே சொல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 10 மணிக்கு வருவார் டாக்டர், வந்துட்டு 2 மணிக்கெலாம் போயிடுவார். ஆனால் இவங்க 7 மணிலேருந்து வந்து எல்லாம் பார்த்து தொடச்சி கிடிச்சு தையலில் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் போட்டு ஊசி போட்டு மந்திரம் கொடுத்து மாத்திரை எழுதி 2 போட்டுக்கிட்டு டாக்டர் வந்து பார்த்துட்டா நல்லா இருக்கியா, முடிஞ்சு போச்சு. மற்ற எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். ஆனால் அவங்களுக்கு அங்கீகாரமே கிடையாது. நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் தான் அப்புறம் தான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டுன்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன். அதை ரொம்ப காலமாக நிறுத்திட்டாங்க. அது மீண்டும் கொண்டு வந்து, ஏன்னா அவங்களுக்கு அங்கீகாரம், ஏன்னா அவங்கள மாதிரி உழைக்கிறவங்க யாரும் கிடையாது. செவிலியர்கள், நர்ஸு மாதிரி உழைக்கிறவங்க யாரும் கிடையாது. அவ்வளோ உழைப்பு, அதற்கேற்ப அவங்களுக்கு அங்கீகாரம் நிச்சயமாக நாம் கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் இங்கே பணியாற்றுகின்ற உங்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இந்தியாவில் பணியாற்றுகின்ற அத்துணை செவிலியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தது இது அரசாங்கத்தின் வேலை என்ன?
பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய உடற்பயிற்சி, நடைபயிற்சி, யோகா பயிற்சி. யோகா என்பது மிக 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 நமக்கெல்லாம் யோகா, அதாவது யோகா என்பது இந்தியாவிலே கண்டுபிடித்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து பிறகு இந்தியாவுக்கு இறக்குமதி செய்திருக்கிறது. நம்ம எல்லாம் அமெரிக்காவில் நடந்தது தான் இங்கே நம்ம கடைபிடிப்போம். நம்ம நேரடியாக சொன்னாலாம் கண்டுக்க மாட்டோம். ஓ, அமெரிக்காவை கற்றுக்கிறாங்க, அங்கே அவங்க கடைபிடிக்கிறான். ஹார்வர்டில் இருக்கு யோகா, ஜான்ஸ் ஹாப்கின்ஸில் யோகா, ஸ்டான்ஃபோர்டில் யோகா. அப்படியா? ஓ, அப்போ சரி, அவன் சொன்னால் சரியாக இருக்கும். அப்புறம் நம்ம அதை கடைபிடித்து இருப்போம். நம்ம முன்னோர்கள் அதுலேயும் குறிப்பாக சித்த மருத்துவம் என்பது நம்முடைய மருத்துவம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பழக்க வழக்கங்கள். பழக்க வழக்கம்னா என்ன? நம்ம சாப்பிட்றது சித்த மருத்துவம் தான், நம்ம சாமி கும்பிடுறது சித்த மருத்துவம் தான், நம்முடைய பாரம்பரியம் சித்த மருத்துவம் தான். எல்லாமே சித்தாவில் இருக்கு. அந்த காலத்தில் எல்லாமே நம்ம வச்சுக்கிட்டு போனாங்க. ஆனால் அதை நம்ம பின்பற்ற தயங்குகிறோம். நான் இது ஒரு நவீன மருத்துவம் நான் சொல்றேன், மாடர்ன் மெடிசின் டாக்டர் நான்.